அவனே விதையிலிருந்து முளைக்கச் செய்கிறான் அப்படிங்கிற வசனத்தை நம்ம குரான்ல நிறைய பார்க்கலாம். உதாரணமா அத்தியாயம் 6:95, 36, 33, 22, 55. இது பார்க்க சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம உலகத்துல மண்ணில் எல்லாத்தையும் போடுறோம், அது அப்படியே அரிச்சு போயிடுது. எடுத்துக்காட்டா உணவு, இறந்த மனித உடல்கள் எல்லாத்தையும் மண்ணில் போட்டால் அப்படியே அரிச்சு போயிடுது. ஆனால் விதையை மட்டும் மண்ணில் போட்டால் அழியாமல் அங்கே வளருது. அழிவு இருக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் வளர்ச்சியை வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எறும்பானது உணவை மண்ணுல போய் சேர்த்து வைக்குது. அது ஏன் அங்க முளைக்கல? ஏன்னா அந்த விதையவோ, அது நெல்லை அல்லது நெல்லையோ அது 2ஆ உடைச்சிருது. அப்படி பண்றதுனால இந்த எம்ப்ரியோன்னு சொல்லுவோம்ல, அது கட் ஆயிருது. அதனால முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிருது. ஆனா கொத்தமல்லிய 2ஆ வெட்டி போட்டாலும் அது வளரும். ஏன்னா அந்த 2லயும் எம்ப்ரியோ இருக்கும். ஆனா இந்த எறும்பு என்ன செய்ய? அதையும் 4ஆ வெட்டிருது, முளைக்க முடியாதபடி. விதைக்கு உயிரையும் எறும்புக்கு அறிவையும் கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் மகத்தானவன். இது அவனுடைய அற்புதம்.